வீடியோ நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு கன்வர்ஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எத்தில் குளோரைடு டூ புரோப்பனோயிக் ஆசிட் வந்து குடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், எத பத்தியும் யோசிக்காதீங்க. முதல்ல ஸ்ட்ரக்சர வந்து நீங்க எழுதுங்க. அப்போ எத்தில் குளோரைடுன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து டைரக்ட்டா எழுத தெரியலன்னா, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க கார்பன்லேருந்தே ஆரம்பிங்க. எத்துனா 2 கார்பன் அட்டாம், 2 கார்பன் அட்டாம் வந்து இருக்கு இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து குளோரைடு வந்து இருக்கணும். அவ்வளோதான். எத்தில் எழுதியாச்சு, குளோரைடு எழுதியாச்சு. மீதி வந்து நீங்க ஹைட்ரஜனால் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, CH3 இங்க நமக்கு என்ன CH2 நெக்ஸ்ட் என்ன பண்ணா Cl வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா கார்பனை சுத்தி எப்பவுமே நமக்கு 4 பாண்ட் இருக்கணும். இங்க ஒரு பாண்ட் தான் இருக்குது. அப்ப ரிமைனிங் 3 என்ன இருந்திருக்கும், ஹைட்ரஜன் வந்து இருந்திருக்கும். இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பாண்ட் தான் இருக்குது. அப்ப ரிமைனிங் நமக்கு 2 என்ன இருந்திருக்கும், ஹைட்ரஜன் வந்து இருந்திருக்கும். ஓகே. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா குளோரின் வந்து நமக்கு வந்து இங்க கொடுத்திருக்காங்க. குளோரினோட வேலன்ஸ் வந்து நமக்கு வந்து 1 தான். உங்களுக்கு டைரக்ட்டா மாலிக்யூல் எழுத தெரியல அப்படின்னா கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு வந்து தப்பே கிடையாது. ஓகே. நீங்க டைரக்ட்டா எழுதுறேன்னு சொல்லிட்டு நிறைய தப்பு பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு இதை நான் டீச் பண்றேன். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்ப நான் எங்க 3 போடணும், எங்க 2 போடணும் நான் கரெக்ட்டா போட்டுருவேன். அப்ப நீங்க இப்பதான் நீங்க பிகினர்ஸா இருக்கிறீங்க. இப்பதான் நீங்க ஆர்கானிக் மாலிக்யூல் எழுதி பழகுறீங்க அப்படின்னா, நீங்க வந்து கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன குடுக்குறாங்க, புரோப்பனோயிக் ஆசிட். அப்ப புரோப்பனோயிக் ஆசிட்னா 3 கார்பன் ஆட்டம் இருக்கணும். இன்க்ளூடிங் ஆசிட். அப்ப நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா CH3 CH2 COOH. ஓகே. நான் டைரக்ட்டா எழுதுறேன். நீங்களும் அதே மாதிரி டைரக்ட்டா எழுத ட்ரை பண்ணாதீங்க. பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கார்பன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆசிட் குரூப்ப போடுங்க. ரிமைனிங் வந்து ஹைட்ரஜனால ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மாலிக்யூல் வந்து எழுதுங்க. அப்ப நம்ம இதுலேருந்து நமக்கு வந்து இதை வந்து நமக்கு வந்து கொண்டு வரணும் இல்லையா? அப்ப நமக்கு வந்து ரியாக்டன்ட் நமக்கு எத்தனை கார்பன் அட்டம் வந்து இருக்குது, 2 கார்பன் அட்டம் வந்து இருக்குது. அப்ப ப்ராடக்ட்ல வந்து நமக்கு வந்து 3 கார்பன் அட்டம் வந்து இருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்க கரெக்ட்டா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிடும். அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் அட்டம் 1 இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பொட்டாசியம் சயனைட் வந்து ரியாக்ட் பண்ணணும். அப்போ பொட்டாசியம் சயனைடு எல்லா மாலிக்யூலும் ரியாக்ட் ஆகாது. ஹாலஜன் காம்பவுண்ட் மட்டும் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்கதே நமக்கு வந்து ஹாலஜன் காம்பவுண்ட் தான். அப்போ டைரக்டா நம்ம வந்து பொட்டாசியம் சயனைடு வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணிடலாம். அப்போ CH3 CH2 Cl. அப்போ இது கூட நமக்கு வந்து பொட்டாசியம் சயனைடு வந்து KCl நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாலிக்யூல் வந்து நமக்கு என்ன மாறும், சயனைடா வந்து மாறும். CH3 CH2 Cn வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ நமக்கு தெரியும் சயனைடு வந்து நமக்கு வந்து ஹைட்ராலிஸ் பண்ணா H+ அண்ட் ஆசிட் மீடியத்தில் ஹைட்ராலிஸ் பண்ணா நமக்கு சயனைடு குரூப் நமக்கு என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா ஆசிட் குரூப் வந்து நமக்கு வந்து மாறிடும். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் கன்வென்ஷனாக நமக்கு வந்து பார்த்துருக்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ரியாக்ஷன் தான் திரும்ப திரும்ப வருது. இந்த ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பொட்டாசியம் சயனைடு ரியாக்ட் பண்ண ரியாக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஹைட்ராலிஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நிறைய ரியாக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் சேம் ரியாக்ஷன் தான் அகைன் அகைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்வென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் என் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதில் இருக்கிற ஹிண்ட் வந்து நீங்க நோட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியா வந்து